ஆரம்பிக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்டு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா? அதாவது பேசிக்ஸ், அவருடைய அசம்ஷன் என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் அதாவது வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அது. ஓகேங்களா? இப்போ நம்ம போகலாங்களா? ட்ரெஸ். அதாவது ட்ரெஸ் அப்படின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே நமக்கு வராது. தெர் இஸ் நோ பெண்டிங் மூமெண்ட் ஆன் ஈச் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம ட்ரெஸ். அதாவது இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஸ்பேன் வெறும் ஹிஞ்ச்டு ஜாயிண்டில், ஹிஞ்ச்டு ஜாயிண்ட் அண்டு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஈச் மெம்பர்ஸில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரையாங்கிள் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ட்ரையாங்கிளாக இருக்கும்போது நமக்கு ஃபெயிலியர் பிளேன் வந்து நமக்கு ஒரே ஒரு பிளேன் தான். எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்கொயர், ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூல்னு வச்சுக்குவோம், ஸ்கொயர் ஸ்டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபெயிலியர் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது சம்திங் ஒரு வெயிட் அப்ளை பண்ணும்போது, இல்லை நீங்களே மேலே ஏறி இருக்கும்போது அப்படிங்கன்னா ஃபெயிலியர் பிளேன் ரெண்டாக ஃபார்ம் ஆகும். இது ஒரு ஃபெயிலியர் பிளேனாக ஃபார்ம் ஆகும், ஃபெயிலியர் பிளேன் 1, இது ஃபெயிலியர் பிளேன் 2. இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் யூஸ் பண்ண முடியாமல் நீங்கள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ஃபெயிலியர் பிளேன் எப்படி வேணால் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி ஃபார்ம் ஆகலாம், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம், எப்படி வேணால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு ட்ரைபாட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு 3 லெக் மட்டும் இருக்க மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இதில் ஃபெயிலியர் பிளேன் நமக்கு வந்து மேக்ஸிமம் 1 தான். ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து, அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டியாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனோட அசம்ஷன் என்ன, இதில் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். எஸ், போகலாங்களா? ஃபர்ஸ்ட், ட்ரெஸ் ஆல் மெம்பர் ஸ்ட்ரெயிட் அண்டு லீனியர் ஒன்லி. எல்லா மெம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் மெம்பர் தான், லீனியர் மெம்பர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கனெக்டட் பை பின் ஜாயிண்ட், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின் ஜாயிண்டில் தான் இருக்கும். எல்லா மெம்பரும் லீனியர் மெம்பருங்க. கனெக்டட் பை ஈச் ஜாயின்ட்ஸ் கனெக்டட் பை பின் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூமெண்ட் அட் எவ்ரிவேர் இஸ் 0. மூமெண்ட் அட் எவ்ரிவேர் இஸ் 0. கர்வ்டு மெம்பர் பாசிபிள் டு பெண்ட். ஓகே, அதை பீம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மூமெண்ட் அட் எவ்ரிவேர் இஸ் 0. மெம்பர் இஸ் லீனியர் தான் சொல்கிறோம். அப்போ ஏன் லீனியர் சொல்லிட்டீங்க? இப்போ இதே கர்வ்டு மெம்பராக இருந்தால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் எசன்ட்ரிசிட்டி ஹைட் வந்துடும், டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்தனால மூமெண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும் P × Eன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மெம்பர் இஸ் லீனியர்னு சொல்லிட்டீங்க. மூமெண்ட் அட் எவ்ரிவேர் 0ன்னு சொல்லிட்டீங்க. கர்வ்டு மெம்பராக இருந்தால் அது ட்ரெஸ்ஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? எஸ், அது பீமாக கன்சிடர் பண்ணுவோம். லோட் இஸ் ஆக்ட் அட் ஜாயின்ட்ஸ் ஒன்லி. லோட் இஸ் ஆக்ட் அட் ஜாயின்ட்ஸ் ஒன்லி. லோடு வந்து ஜாயினில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். இன்பிட்வீனில் ஆக்ட் ஆகிடுச்சுப்பா இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டில் ஆக்ட் ஆகுது, இது வந்து ட்ரெஸ். ஓகே, ஜாயிண்டில் மட்டும் ஆக்ட் ஆகுது. இன்பிட்வீனில் ஆக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்து பீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் வந்து பெண்ட் ஆகும். இட் இஸ் லைக் ஆக்டிங் பீம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? எஸ். ஃபோர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் ஒன்லி ஃபோர்ஸ், தெர் இஸ் நோ பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் நமக்கு இருக்கும். ட்ரையாங்கிள் ட்ரெஸ் இஸ் குட் கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரையாங்கிள் ஷேப்புடைய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அசம்ஷன். இந்த அசம்ஷன் வந்து கூட 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிஎன்பிசிஏயும் சரி, ஜேடியும் சரி, டிஆர்பியும் சரி, எஸ்எஸ்சியும் சரி, இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா 3 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, எஸ். ஸோ இந்த அசம்ஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. இப்போ இதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஓகேங்களா? கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகே, எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இந்த 0 ஃபோர்ஸ் மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் மெம்பரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது என்னென்னா, நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்னு சொல்லிடுவாங்க. இட் இஸ் கனெக்டட் பை ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கனெக்டட் பை ஹிஞ்ச், வால் ஹிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் நமக்கு வந்து ஹிஞ்ச்டு சப்போர்ட் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், பெண்டிங் மோட் நமக்கு 0. ஜாயிண்ட் B அண்ட் A ஆர் கனெக்டட் பை ஹிஞ்ச்டு ஜாயிண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் at all member AC and BC is 0. ஓகேங்களா? ட்ரெஸ் மெம்பர், ஏன்னா இதை நீங்கள் இப்படி இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்ததுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ்டுன்னு நினச்சிக்க கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஃபிக்ஸ்டு மெம்பர்னு நினச்சிக்கூடாது. இது வந்து ஹிஞ்ச்டு ஜாயின். இந்த மெம்பர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், பட்
ஓகேங்களா? இந்த மெம்பர் வந்து இந்த ஏபி மெம்பர் ஃபிக்ஸ்டா இருக்கலாம். பட் இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் தான். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் உடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரஸ்ல. ஓகேங்களா? ட்ரஸ்ல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அனலைஸ்டு பை 2 மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் செக்ஷன். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் செக்ஷன், இந்த 2 மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நார்மலாக எப்பயும் போல் ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஜென்ரலாக ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க, இது வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, வெர்டிகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்கன்னா ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க, ஒரு 10 ஸ்பேன் 15 ஸ்பேன் கொடுத்தோன்னா மெத்தட் ஆஃப் செக்ஷன் கொடுத்துட்டு இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு மெம்பர் கேட்டாங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் என்னென்னு பார்ப்போம். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி மெத்தட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அண்ட் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அதேமாதிரி இது ஒரு 5 கொஸ்டின், அதில் ஒரு 5 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ். ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்க, டிஆர்பியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ். போலாங்களா? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகே. ஸோ அப்போ இதனுடைய என்னென்ன கான்செப்ட், அதாவது அசம்ஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஈச் ஜாயின் ஷுட் பி அனலைசிங் யூசிங் ஃபார் 2 ஈக்குலிபிரியம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்றோம். ஈச் ஜாயிண்ட், ஒவ்வொரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதுதான், இது ஒரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணோம், இது ஒரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணோம், இது ஒரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணோம். ஈச் ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டீங்க, அவங்க யார்? அப்போ சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இது 2 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். அப்போ என்னென்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன்னா, இதை ஜாயிண்ட் ஏ. அப்போ இதை அனலைஸ் பண்ணும்போது இன்க்ளைன் மெம்பர் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் பின்னு. அப்போ சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற போது இந்த ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த டீட்டா எப்படி போடுறது, சைன் டீட்டாவா காஸ் டீட்டாவா, எப்படி நம்ம சைன் டீட்டா காஸ் டீட்டா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? எஸ். Summation of bending moment is not required because of there is no bending moment at each joint and each member அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ summation of the bending moment is not required at each joint bending moment is 0, only 2 unknown force, only vertical force and horizontal force மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? எஸ். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ டென்ஷன் மெம்பர் வந்து டென்ஷன் சொல்லுவீங்க, கம்ப்ரெஷன் சொல்லுவீங்க, அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 minute. ஸோ இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட். ஓகேங்களா? இது நமக்கு வந்து சப்போர்ட். இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இது நமக்கு ஒரு சப்போர்ட், இன்ச்சு சப்போர்ட்டு. இங்கே வந்து நமக்கு ஒரு ரோலர் சப்போர்ட். இப்போ பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகிட்டு, ரியாக்ஷனுக்கு இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேச்சுரலாக ஒருத்தர் உங்கள் மேலே பிடிச்சி இப்படி வந்து மேலே பிடிச்சி தள்ளுறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. அவ்வளோதான், இதுதான் உங்களோட அசம்ஷன். அவ்வளோதான், இது டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ இந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு இப்படி வருது, இது நீங்கள் ஹரிசாண்டலில் கொண்டு வந்து எப்படி போகும்? உங்களுக்கு இப்படி தான் போகும். இதுதான் உங்களுடைய ஜென்ரலாக உங்களுடைய அசம்ஷன். அவ்வளோதான், நம்மளுடைய அசம்ஷன். அப்போ டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் வந்தால் அது வந்து கம்ப்ரெஷன், உங்களை வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் வந்து கம்ப்ரெஷன். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் வந்து கம்ப்ரெஷன். அவே ஃப்ரம் தி ஜாயின்ட்ஸ், இந்த ஜாயின்ட்ஸ் வந்து வெளியே போகுது அப்படின்னா அது வந்து டென்ஷன். அவே ஃப்ரம் தி ஜாயின்ட்ஸ் வந்து டென்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான அசம்ஷன். இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் போட்டும் ஒருவேளை அது கம்ப்ரெஷனாக டென்ஷனானு கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது கம்ப்ரெஷன் மெம்பரா இல்லை டென்ஷன் மெம்பரான்னு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் அசம்ஷன் தப்பாக அசம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டு அது தப்பாக போயிடும். ஓகே, அவே ஃப்ரம் தி ஜாயின்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷன். டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட் போச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்ரெஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ட்ரெஸ் அனாலிசிஸில் பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய அந்த அசம்ஷனும் சரி, நீங்கள் அஷ்யூம் பண்ணுறதும் சரி, அந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனும் சரி, கரெக்டாக வந்து யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆன்சர் எடுக்க முடியும். நார்மலாக ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிச்சி நமக்கு ப்ளஸ் மைனஸ் வந்தாலும் ஆன்சர் இருக்கும், போட்டுடலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் இந்த கரெக்டாக பர்டிகுலராக இந்த ட்ரெஸ் பார்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க, 10 kN சி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 kN டி, ஆன்சர் 10 kN உங்களுக்கு தெரியும். இது டென்ஷனா கம்ப்ரெஷனா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எஸ், இது நீட்டாக கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லித்தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் முடிஞ்சுதுங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவ்வளோதான், இதை தாண்டி வந்து வேறு எதுவுமே கேட்கவும் முடியாது. நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் செக்ஷன். இது நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன சொன்ன உங்களுக்கு, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு செக்ஷன் தான். நம்ம போய் அனலைஸ் பண்ணுறது நமக்கு இந்த மெத்தடு தேவை. எதுக்கு அப்படின்னா, ஒரு 10 ஸ்பேன் கொடுத்துருவாங்க, இந்தமாரி ஒரு 10 ஸ்பேன் இந்தமாரி கொடுத்துட்டு திடீர்னு இந்த இன்க்ளைன் மெம்பர் இந்த F L1 L2 ஓகே U1 வச்சுக்கலாம்,
U1 அண்டர் 1 டாப் L2 L1 இந்த மெம்பர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. சடனாக நீங்கள் இந்த மெம்பர் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ள டைம் ஆகிடும். சரிங்களா? அதுக்கு மெத்தட் ஆஃப் செக்ஷனை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே செக்ஷனை கட் பண்ணுறீங்க. சமேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சைடு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் தி லெஃப்ட் சைடு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சமேஷன் ஆஃப் தி மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டாலும் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? எஸ், போகலாமா? மெத்தட் ஆஃப் செக்ஷன் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் இன்டர்மீடியட் மெம்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் இன்டர்மீடியட் மெம்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் சம்மேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் 0. அப்போ 3 ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நமக்கு என்னென்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் பெண்டிங் மூமெண்டே வராதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எதுக்கு சம்மேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். கரெக்ட், எஸ். இப்போ என்னென்னா நம்ம இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோர்ஸுக்கு எனக்கு மெம்பர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த மெம்பரோடைய ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துட்றேன். அப்போது இந்த மெம்பர் வந்து எந்த ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், எந்த ஹிஞ்சில் ஜாயின் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது எந்த ஜாயிண்டில் ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஜாயிண்டில் ஜாயின் ஆகுது. அப்படியே அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இது ஒரு மெம்பர். அப்போ என்னென்னா இதில் நீங்கள் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க டேரெக்டாக. ஓகேங்களா? டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் திஸ் ஜாயிண்ட். அப்போது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இன்ட்டு திஸ் ஹைட் H, வெர்டிகல் ஃபோர்ஸ் இன்ட்டு திஸ் டிஸ்டன்ஸ் போட்டு டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஜாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் நம்ம எடுக்க போகிறோம். மெம்பருடைய மூமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். சம்மேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் 0. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கூட கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மெத்தட் ஆஃப் செக்ஷன். ஹவு மெனி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஆர் யூசிங் டு ஃபைண்டிங் தி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தி மெம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3. இன் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸ் எனஃப். ஓகே, எஸ். ஜென்ரல் அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா 3 ஜென்ரல் கொஷினில். ஓகே, ஒரு ஜாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்தமாரி சிம்பிளிஸை போட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல எத்தனை ஈக்குவேஷன் தேவைப்படும்னு கேட்பாங்க. 2 ஈக்குவேஷன்ஸ் எனஃப். ஒருவேளை மூமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா 3 ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? எஸ். என்டையர் தி பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் கட் இன்டூ 2 பார்ட்ஸ் அப்படின்றோம். ஓகேப்பா, மொத்தம் வந்து பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறேன் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணிக்கிறேன் நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சம்மையை போட்டிருக்கேன் போல். ஓகே, ஸோ இதை நமக்கு ட்ரெஸ்ஸுப்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் எந்த மெம்பர் கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த மெம்பர் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வந்து 2ஆக நான் கட் பண்ணிட்டேன். எப்படி கட் பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இப்படி கட் பண்ணலாம் சரி. ஆனால் எனக்கு கேட்கக்கூடிய ஃபோர்ஸ் மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணணும். மெம்பர் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். இப்படி தான் கட் பண்ணணும். சரிங்களா? இல்லை நான் வந்து இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னா இது தேவையில்லாத வேலை. அப்போ நம்பர் ஆஃப் மெம்பரும் வந்து எத்தனை கட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கட்டிங் மெம்பர் நாட் கிரேட்டர் தென் 3. ஓகேங்களா? நாட் கிரேட்டர் தென் 3 மெம்பர்ஸ். 3 மெம்பருக்கு மேலே கட்டிங் மெம்பர் போகக்கூடாது. ஏன் என்ன கேட்டாங்க அப்படின்னு, ஏன் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கிட்ட அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. இப்போ மோர் தென் 3 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் வந்து 3 தான் நம்மக்கிட்ட இருக்குது. 3 மெம்பர் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் மோர் தென் 4 கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு 2 ஈக்குவேஷன் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னொரு ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். 3 மெம்பருக்கு. மோர் தென் 3 மெம்பர் போச்சுன்னா அடிஷ்னல் ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? எஸ். அப்போ என்டையர் த பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் கட் இன்டூ 2 பார்ட்ஸ். இது நான் வச்சுக்கோங்க. கட்டிங் மெம்பர் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 3. அவைலபிள் ஈக்குலிபிரியம் தாண்டி போகக்கூடாது 3. இப்போ மினிமம் கட் பண்ணுமா? எஸ், மினிமமும் இருக்குது. மினிமம் 2 மெம்பர்ஸ் ஆர் ரெக்வயர்ட். இது 1 மார்க் கொஸ்டின் எஸ்எஸ்சியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மினிமம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் cutting. Okay, maximum number of member cutting in method of section is 3. Minimum number of required to cutting in the method of section is 2 members. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதுதான் இவருடைய அசம்ஷன். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். 2-3 டைம் கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி. நீங்கள் அப்படியே சம்ம பார்த்தாவே நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இது நமக்கு ஒரு ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் இது? வாரன் டைப் ட்ரெஸ்ஸா? எஸ். ஸோ இது நமக்கு வந்து வாரன் டைப் நான் ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மெம்பருடைய ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ எந்த மெம்பர் ஃபோர்ஸ் எங்களுக்கு வேணும்? இந்த மெம்பர் ஃபோர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? இந்த மெம்பர் எங்களுக்கு ஃபோர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். அப்போது 1 2 3 எப்படி கட் பண்ணுங்க? மெம்பர் 1 கட்டிங்க, மெம்பர் 2 கட்டிங்க, மெம்பர் 3 கட்டிங்க. ஓகே, ஷுட் நாட் கிரேட்டர் தென் 3 மெம்பர் கட் பண்ணிட்டோன்னா அப்போ எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல டீட்டா வேல்யூ இங்கே கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலாம்னா ஹைட்டு கொடுத்துருவாங்க, லென்த்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இது வந்து LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது RHS ரைட் ஹேண்ட் சைடு. இதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ஷனை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். நார்மலாக சிம்பிளி சப்போர்ட் பீமில் எப்படி கண்டுபிடிங்களோ அதே மாதிரி ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டு சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஹரிசாண்டல் மெம்பர், இது ரெண்டும் கரெக்டாக. அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும் அவசியம் கிடையாது, வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்போது VP சம் வெர்டிகல் ரியாக்ஷன், இது நான் அப்வோர்டு ஆக்ட் ஆகுது, இது டவுன்வோர்டு ஆக்ட் ஆகுது. டுவர்ட்ஸ் ஜாயின் வச்சுக்கிறேன். மைனஸ் டவுன்வோர்டு சம் ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டீட்டா, இந்த டீட்டா உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா. இப்போ நமக்கு இந்த டீட்டா இங்கே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெர்டிகலாக வந்தால் இது காஸ் சைன் டீட்டா நமக்கு வரும். சைன் டீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? F கிடைச்சிரும் சரிங்களா. இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஓகே எஸ். நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி வந்து பாருங்கள் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒன்லி கன்சிடர் கட்டிங் மெம்பர் ஃபோர்ஸ். ஆமாம், நீங்கள் இந்த கட்டிங் மெம்பர் ஃபோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம், வேறு எதையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒன்லி இந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் கட்டிங் மெம்பர். ஈக்குவேஷன் யூசிங் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0 அண்ட் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே எஸ். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 minute. எஸ். ஸோ இது நமக்கு ஒரு ட்ரெஸ் ஓகேங்களா. இது பேரில் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெம்பர் கனெக்டிங் நம்ம ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபோர்ஸ் கேட்குறாங்க? இந்த மெம்பர் ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3 மெம்பர் கட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். இந்த ஃபோர்ஸை நம்ம கேட்குறாங்க இதில் என்னன்னு சொல்லிட்டு. அப்போது இதில் உங்களுக்கு லோடுங்க இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு கரெக்டாக. ஏ டிஸ்டன்ஸ் கொடுத்தோம். அப்போ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் திஸ் பாயிண்ட். அப்போ பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு VA கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ VA கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த மெம்பர் 3 கட் பண்ணுறீங்க சரியா. இப்போ இந்த ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்களா, இதுதான் நமக்கு டீட்டா. அப்போ டீட்டா அப்போ நமக்கு என்ன வரும்? சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது VA இங்கே பாருங்கள், VA லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ கட்டிங் மெம்பருக்கு இந்த பக்கம் என்னென்ன ஃபோர்ஸுக்குன்னு பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. கட்டிங் மெம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸுக்குன்னு பாருங்கள். வெயிட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. கட்டிங் மெம்பர் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் VA அப்வர்டு மைனஸ் P டவுன்வர்டில் ஒரு ஃபோர்ஸு. இது நீங்கள் டுவர்ட்ஸ் ஜாயின்னா மைனஸ் F cos theta ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டாச்சு சரியா. இது ஒரு கான்செப்ட். நான் இல்லைப்பா, நான் வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கன்சிடர் பண்ணல, ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன் அப்படின்னா VB ஓகேங்களா. VB இன்ட்டு இது டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் போட்டிருக்கீங்க, இது டுவர்ட்ஸ் ஜாயிண்ட். VB இன்ட்டு இது ஹரிசாண்டலில் வந்த cos theta F VB plus F cos theta equal to 0. பிகாஸ் இங்கே வந்து ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது, ரைட் ஹேண்ட் சைடில் எந்த ஒரு ஃபோர்ஸும் நமக்கு கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு. ஒன்லி கன்சிடர் கட்டிங் மெம்பர் ஃபோர்ஸ் and also consider what are the forces acting in left hand side and right hand side. Okay, only for the cutting section, cutting side left hand side what are the forces acting, okay, and right hand side what are the forces are acting. ஏதோ ஒன்றை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. நீங்கள் சம்மு சால்வ் பண்ண உங்களுக்கு ஐடியா வந்துடும். இந்த P இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும் தேவையில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுதான் போடுவீங்க. ஓகே எஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்ல போகிறோம் உங்களுக்கு அப்படின்னா, இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா கன்ஃபியூஷன் எப்போ நமக்கு வரும், அப்போ எப்போ காஸ் டீட்டா போகிறது சைன் டீட்டா போகிறதுன்ற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு சரிங்களா. இப்போ சொல்கிறேன் கவனிங்க, என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ இது என்னுடைய ஜாயிண்ட் ஓகேங்களா, இது என்னுடைய ஜாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து டீட்டா ஓகே, இது வந்து என்னோடய டீட்டா, இது வந்து என்னுடைய ஃபோர்ஸு, இது என்னுடைய ஃபோர்ஸு VB ரியாக்ஷன் வச்சுக்கிறேன்ப்பா, VAன்னு வச்சுக்கிறேன் ஓகே. இது ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகணும்னா என்னோடய அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கிறேன். என்னோடய அசம்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ஜாயிண்ட், இதுவும் டுவர்ட்ஸ் ஜாயிண்ட், இதுவும் டுவர்ட்ஸ் ஜாயிண்ட். இப்போது இது ஃபோர்ஸ் 1, இது ஃபோர்ஸ் 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் கவனிங்க. எப்போ சைன் டீட்டா இப்படி காஸ் டீட்டா போடுறது. இப்போது இந்த F2 இருக்கு இல்லைங்களா, இந்த F2 டீட்டா பக்கமே மூவ் ஆச்சுன்னா, அதாவது டீட்டா பக்கமே இப்போ சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்கா? இல்லை. அப்போ சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0ங்கும் போது இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் மைனஸ்னு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடெலாம் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு எப்படி போகுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகுது. அப்போது மைனஸ் F2 டீட்டா பக்கமே மூவ் ஆகுதா? டீட்டா பக்கமே மூவ் ஆகுதா? இது F2 காஸ் டீட்டா ஓகேங்களா, மைனஸ் இது பாருங்கள், இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வச்சுருக்கேன் இல்லை, F1 ஈக்குவல் டு 0 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன வருது? F2 காஸ் டீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் நமக்கு என்ன வரும்? F1 மைனஸ் F1 காஸ் டீட்டா வருது. நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் கண்டிஷன் இது. நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா ஓகேங்களா, பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். எப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா, இல்லைங்க எனக்கு நெகட்டிவில் வந்துருச்சுன்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்பு. அப்போ ஏதோ ஒரு டைரக்ஷனை நீங்கள் மாற்றி போட்டு மறுபடியும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி எந்த டைரக்ஷன் அஷ்யூம் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் டீட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? டீட்டா
எந்த டைரக்ஷனில் வந்து டீட்டா பக்கம் மூவ் ஆகுதோ ஓகேங்களா 1 minute எஸ். ஸோ இப்போ இதுதான் எங்களுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு வந்து ஜாயின் சொல்லியாச்சு நம்ம. ஓகே, இந்த ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது டீட்டா. ஸோ இந்த டீட்டா பக்கமும் மூவ் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் டீட்டா. டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா சைன் டீட்டா. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? எஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு மெம்பர் ஆக்ட் ஆகுது. இப்போ இது டீட்டா. அப்போ வெர்டிகலாக போச்சிங்கன்னா காஸ் டீட்டா, ஹரிசாண்டலாக வந்தால் சைன் டீட்டா. லேட்டிடியூடு டிபார்ச்சர் அப்படிங்கிறது எல் சைன் டீட்டா, லேட்டிடியூடு அப்படிங்கிறது எல் காஸ் டீட்டா. சேம் கான்செப்ட் அப்படிங்க நம்ம ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது சர்வேங்கில் வரக்கூடிய கான்செப்ட். டீட்டா பக்கம் மூவ் ஆச்சுன்னா காஸ் டீட்டா, டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போச்சுன்னா சைன் டீட்டா. ஓகேங்களா? எஸ், இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வருஷம். ஓகே, எஸ், ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஓகே, ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் ஃபைண்டிங் மெத்தட்லாம் ஒன்றும் கிடையாது. வாட் ஆர் தி அசம்ஷன், ஸோ வாட் இஸ் அவர் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நோ எக்ஸ்டர்னல் லோடு அட் ஜாயிண்ட், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் இருக்கக்கூடாது அந்த ஜாயிண்டில். 3 members மீட்டிங் அட் எ ஜாயிண்ட், 2 ஆர் கோலினியர் மெம்பர் அப்படின்றோம். ஓகேங்களா? நோ எக்ஸ்டர்னல் லோடு, எந்த ஒரு லோடும் ஆக்ட் ஆகலைங்க எங்களுக்கு. பட் ஆனால் 3 மெம்பர் எங்களுக்கு வந்து மீட் ஆகுது. ஓகேங்களா? 3 மெம்பர் மீட் ஆகுது. அதில் 2 மெம்பர் வந்து கோலினியர் மெம்பர்னா சேம் லைனில் இருக்குது. இப்படி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த தேர்ட் மெம்பர் எங்களுக்கு வந்து 0 அப்படின்னு நாம் சொல்லலாம். சரிங்களா? தேர்ட் மெம்பர் இஸ் எங்களுக்கு வந்து 0 அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு 2 member கோலினியர் மெம்பர், 1 இஸ் பர்பண்டிகுலராக இருக்கலாம், அதர் 1 இஸ் இன்க்ளைண்டாக இருந்தாலும் நமக்கு there is no force at joint அப்படிங்கும்போது இதுவும் நமக்கு 0 force மெம்பர் தான். எந்த மெம்பர்? இந்த தேர்ட் மெம்பர். ஓகே, நோ எக்ஸ்டர்னல் லோட் அட் எ ஜாயிண்ட், 2 members மீட்டிங் அட் எ ஜாயிண்ட் பர்பண்டிகுலர் டு ஈச் அதருக்கும் நமக்கு வந்து அதே கான்செப்ட் தான். இதுதான் இங்கே பாருங்கள், நோ லோட் அட் ஜாயிண்ட், நோ external load at joint, 2 members meeting at perpendicular joint அப்படிங்கும்போது perpendicular to each other அப்படிங்கும்போது both member 0 force மெம்பராக இருக்கும். என்ன மெம்பர் இது? both member நமக்கு 0 force மெம்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கோலினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோலினியராக இருக்கட்டும், கோலினியராக இருந்தாலும் சரி, நான் கோலினியராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நமக்கு வந்து 0 force மெம்பர் தான். இப்போ வந்து நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்குது, எந்த ஒரு ஃபோர்ஸுமே எனக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகலை, சிம்பிளி சப்போர்ட்டடு, ரெண்டுமே வந்து சிம்பிளி சப்போர்ட், எதுவுமே நமக்கு ஆக்ட் ஆகலாம். இதுவும் 0 force மெம்பர், இதுவும் 0 force மெம்பர். நோ லோட் அட் ஜாயிண்டில் எந்த ஒரு லோடு இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? எஸ், 0 force போத் மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். 0 force அட் போத் மெம்பர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் என்ன, 0 force மெம்பர் டிசி. ஏன் டிசின்னு சொல்லிட்டீங்க? இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ். ஓகே, இது டிஎன்பிசி ஏயில் கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, ஏ, இது பி, இது மெம்பர் நீங்கள் சிடி கொடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள், இந்த மெம்பர் எடுத்து நீங்கள் 0 சொல்லுவீங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜாயிண்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மெம்பரில் இந்த ஜாயிண்ட் டியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஜாயிண்ட் சி, இது ரெண்டும் கோலினியர் மெம்பர், தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஜாயிண்ட், அப்போ இந்த 0, அப்போது சிடி மெம்பர் 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஓகேங்களா? அடுத்து இங்கே வாங்க, அடுத்து இதுவும் சேம், அதே சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டு தான். ஓகே, ஒன்று வந்து இதையும் பார்த்துக்கணும், சப்போர்ட் ரொம்ப முக்கியம். 1 இஸ் இன்ச்சு, அதர் 1 இஸ் ரோலர் சப்போர்ட். இப்போது இது வந்து ஆக்சியல் எஃபெக்ட் அப்படிங்கும்போது ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் ஆக்சியலில் மட்டும்தான் ஃபோர்ஸ் எடுத்துக்கும். அப்போ இதில் வந்து 10 கிலோமீட்டர் ஆக்ட் ஆனால் சேம் அதே 10 கிலோமீட்டர் ஆப்போசிட்டில், 100 கிலோமீட்டர் ஆக்ட் ஆனால் ஆப்போசிட்டில் 100 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகும். நம்ம சால்வ் பண்ணும்போது புரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா டேரெக்டாக கொஸ்டின் கேட்கும்போது ஆக்சியல் எஃபர்ட்டில் 10 கிலோமீட்டர்ப்பா, மீதி எல்லாம் 0 எங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பாருங்கள், இது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஒய்? பிகாஸ் ஆஃப் தெர் இஸ் நோ லோட் அட் ஜாயிண்ட், 2 member மீட்டிங் அட் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஒரு கேஸ் பார்த்தோமா, பர்பண்டிகுலர் டு ஈச் அதர்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இது. அப்போ இது ரெண்டும் 0 ஃபோர்ஸ் மெம்பர். இப்போ இந்த மெம்பர் வாங்க, சேம் இதுதான் நீங்கள் ஆக்சியல் எஃபர்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுலேயும் மெம்பர் 0 ஃபோர்ஸாக இருக்கும், எங்களுக்கு இதையும் 0 ஃபோர்ஸ் மெம்பராக இருக்கும். ஓகே, இந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து 0 போட்டால் வருமா? வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வெர்டிகல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல டீட்டா ப்ளஸில் 1 வரும், மைனஸில் வரும்போது இந்த இடத்துல நலிஃபை ஆகிடும் 0. அப்போ இதுவும் நமக்கு வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர். நீங்கள் சம்மு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த இடத்துல. ஓகே, எஸ், போத் ஹிஞ்ச்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல ரோடர் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு இன்ச் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுவும் நமக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர். ஒய்? பிகாஸ் ஆஃப் கன்ஃபைன் பிட்வீன் தி 2 சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போத் ஹிஞ்ச்டு ஜாயின், நாட் ரோலர். ஓகேங்களா? நோ எக்ஸ்டென்ஷன், நோ கான்ட்ராக்ஷன் எஃபெக்ட் அண்ட் தி மெம்பர் அப்படின்னு. அப்போ இதுவும் நமக்கு வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 0 ஃபோர்ஸ் மெம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இது என்னென்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோலினியர் மெம்பர் பர்பண்டிகுலர் ஈச் அதர் 0, அதேமாதிரி இதுவும் கோலினியர் மெம்பர் பர்பண்டிகுலர் 0, இதுவும் தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஜாயிண்ட், கோலினியர் மெம்பர் 0, இதுவும் நமக்கு பர்பண்டிகுலர்
ஓகே summation of vertical force 0 அப்போ இதுவும் நமக்கு 0 இது நம்ம perpendicular there is no horizontal force which is acting 0 member அப்போ 1 2 3 4 5 5 0 force member நமக்கு இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் ஓகேங்களா என்னென்னா இந்த இடத்துல there is no horizontal force அப்போ horizontal force கண்டுபிடிக்கணும் நமக்கு 0 தான் நமக்கு தேவையே கிடையாது அப்போ இது நமக்கு 0 force member அப்படின்னு நம்ம போட்டுடணும் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு மெத்தட் ஆஃப் செக்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாமா இப்போ நமக்கு மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் என்ன பார்த்தோம் மெத்தட் ஆஃப் செக்ஷன் என்னென்னு பார்த்தோம் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் அதனோட அசம்ஷன் என்னென்னு பார்த்தோம் கன்ஃபைன் பிட்வீன் த டூ சப்போர்ட் மெம்பரும் நமக்கு வந்து 0 தான் ஓகேங்களா ஓகேப்பா இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் எனக்கு லென்த்தெல்லாம் எதுவுமே கொடுக்கல ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டீங்க ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டீங்க இந்த இடத்துல ஒரு பீன்னு ஒரு லோடை கொடுத்துட்டீங்க இந்த இடத்துல ஒரு டீட்டாவை கொடுத்துட்டீங்க ஓகேங்களா அப்போ இதில் நான் எப்படி நான் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டேரெக்டாக திஸ் ஃபார்முலா அதாவது என்னென்னா கவனிங்க ஓகே எஸ் ஸோ லோடிங் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது பி அப்படின்னு சொல்லிட்டு பி இதுக்கு நேராக பர்பண்டிகுலர் என்ன டீட்டாக்குன்னு பாருங்கள் டீட்டா அப்போ பி பை காஸ் டீட்டா சாரி பி பை சைன் டீட்டா 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பி டிவைடட் பை சைன் டீட்டா 1 இப்போ அதேமாதிரி இது ஒரு ஃபோர்ஸ் மெம்பர் உங்களுக்கு தெரியாதானா ஓகே அதுக்கு நேராக என்ன டீட்டாக்குன்னு பாருங்கள் இந்த டீட்டா இது டீட்டா 3 அப்போது ஃபோர்ஸ் F2 ஓகேங்களா F2 டிவைட் பை சைன் டீட்டா 3 அப்படியே இங்கே F3 இங்கே வந்து F1 ஃபோர்ஸ் அப்படி நேராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்போ இதுக்கு நேராக என்ன டீட்டாக்குன்னு பாருங்கள் டீட்டா 2 அப்போ இதனோட வேல்யூ நமக்கு என்ன வரும் F1 டிவைட் பை சைன் டீட்டா 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஒரு டைம் ஃபார்முலா இது கேட்டிருக்காங்க இந்த டீட்டா 1 டீட்டா 2 மாற்றி போட்டு நமக்கு ஆப்ஷனை மாற்றி கொடுத்துருக்காங்க எதுக்கு நேராக பர்பண்டிகுலராக போயிட்டே இருக்கோ அந்த டீட்டா எடுத்து போட்டுக்கோங்க இதுக்கு நேராக இதுக்கு நேராக எடுத்து போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் இது உங்களுக்கு லென்த்து கொடுக்க கிடையாது எனக்கு லென்த்தெல்லாம் எதுவுமே கொடுக்கல வெறும் ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதனோட ரியாக்ஷன் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது பி இது L/2 சேம் எலாஸ்டிக் மெம்பர் தான் இது சிம்பிளி சப்போர்ட் பி அப்போ இதில் P/2 ஆக்ட் ஆகும் இதில் P/2 ஆக்ட் ஆகும் அப்போ இதில் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும் தெரியுமா தெரியாது பேஸ்ட் ஆன் திஸ் மெம்பர் கனெக்டிங் இந்த டீட்டா வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதான் ஓகேங்களா எஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் கண்டிஷன் அப்படின்றீங்க என்ன கண்டிஷன் இது சிமெட்ரிக் கண்டிஷன் அப்போது ஒரு மெம்பர் எனக்கு இருக்குது இதுதான் எங்களுடைய கோலினியர் மெம்பர் இதில் ஒரு மெம்பரை இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் 30 டிகிரி ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது இதில் ஃபோர்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோம் இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் இங்கே ஆக்ட் ஆகும் பி அண்டு பி இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் போட்டு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் காஸ் டீட்டா 1 ஃபார்ம் பண்ணணும் சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 1 கண்டுபிடிக்கணும் வெர்டிகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸி F1 அண்ட் F2 இஸ் ஈக்குவல் டு F சிமெட்ரிக் கண்டிஷன் சேம் லைக் கேபிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் கேபிள் சம் போடும்போது நம்ம பார்க்கலாம் இதை F1 அண்ட் F2 மெம்பர் பிஹேவ்ஸ் லைக் கேபிள் போத் டேக் சேம் ஃபோர்ஸ் P டென்ஷன் ஏன் இது டென்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா இது டவுன்லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இதை நான் வந்து அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ்னு எடுத்துக்க போகிறேன் டுவர்ட்ஸ் ஜாயின்ஸ்னா கம்ப்ரெஷன் அவே ஃப்ரம் த ஜாயின்ஸ்னா டென்ஷன் ஓகே இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் போட்டு தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா கண்டுபிடிங்க ஓகேங்களா இப்போ சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இப்போ வெர்டிகல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது நமக்கு டவுன்வோர்டில் P ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்வோர்டில் பாசிட்டிவ் ஆக்ட் ஆகிருக்கு அப்போ அப்வோர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வோர்ட் ஃபோர்ஸ் வச்சுக்கலாமா இப்போ பாருங்கள் அப்போது சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டலில் வந்து நமக்கு என்ன வரும் ஹரிசாண்டலில் வந்தால் காஸ் டீட்டா வெர்டிகலாக போனால் சைன் டீட்டா சேம் டீட்டா தான் நமக்கு அப்போது சைன் F2 upward positive F2 sin 30 plus F1 sin 30 equal to P ஓகேங்களா சேம் இது ஈக்குவேஷன் 1 இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் நீங்கள் சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0ன்னு கண்டுபிடிச்சிட்டு 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும் அப்போ சேம் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா திஸ் அ லீனியர் திஸ் அ சிமெட்ரிக் ஒன் போத் ஆர் தி ஆங்கிள்ஸ் ஆர் சேம் 30 டிகிரி லென்த் சேம் மெம்பர் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் எவ்ரி திங் இஸ் சேம் F1 மெம்பர்ஸ் ஈக்குவல் டு F2 ஃபோர்ஸ் அப்போ 2 ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேரெக்டாக நமக்கு என்ன வரும் sin 30 1/2 இது 2 டைம்ஸ் கேன்சல் 2 கேன்சல் அப்போ F ஈக்குவல் டு P அப்படி நமக்கு வரும் நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் assumption is because of you get value is plus டென்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் கரெக்ட் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வரும் நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தப்பு அப்படியே திருப்பி போட்டு ஆன்சரை போட்டுக்க வேண்டியது தான் நெகட்டிவ் அதாவது இதை நீங்கள் சிம்பிள் ஒன்றும் கிடையாது மறுபடியும் சம்மு போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் இப்படி போடும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஓகே நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் கரெக்டாக டென்ஷன் இப்போ நீங்கள் போடும்போது இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தப்பு அப்படி கம்ப்ரெஷன் ஆன்சரில் வந்து டென்ஷனுக்கு போல கம்ப்ரெஷன் டிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் பட் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே எஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கண்டிஷனுடைய
கான்செப்ட் இது ஓகேங்களா. அடுத்து என்னென்னு போனாங்களா, இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ட்ரெஸ். இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று டிஎன்பிசியில் வந்து கேட்டது கிடையாது, டிஆர்பிலையும் கேட்டது கிடையாது, கேட் எக்ஸாம் ஐஇஎஸ் எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. பட் இந்த டிஎன்பிசியில் வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுங்க, வயலட் மோர்ஸ் சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். வயலட் மோர்ஸ் ஓகேங்களா, இந்த வயலட் மோர்ஸ் டயக்ராம் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ட்ரெஸ். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ் என்னன்னா PKL டிவைடட் பை ஏஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. Pன்றது ஃபோர்ஸு, அந்த Kன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, Lன்றது லென்த் ஆஃப் மெம்பர், ஏஇ ஆக்சியல் ரிஜிடிட்டி உங்களுக்கு தெரியும், அதை நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் மட்டும் பேசிக் மட்டும் என்னென்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ரஃபாக பார்த்து வச்சுக்குவோம் ஓகேங்களா. எஸ், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் யூசிங் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் அண்டு கேஸ்லியானோ தியரம். ஓகேங்க, கேஸ்லியானோ இது என்ன தியரமாக இருக்கும், கேஸ்லியானோ செகண்ட் தியரம். பிகாஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லோட் அப்படின்னா நமக்கு கேஸ்லியானோ செகண்ட் தியரம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நமக்கு லோடு கிடைக்கும். லோடு வந்தால் ஃபஸ்ட்டு தியரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிச்சா நீங்கள் பார்ஷியல் டெரிவேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கிடச்சிரும். இதுதான் வந்து ட்ரெஸ்ஸோடைய கான்செப்ட். அப்போ வயலட் மோர்ஸ் டயக்ராம் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ட்ரெஸ். கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த கிராஃபிக்கல் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தட் வந்து ஸ்பேஷியல் ட்ரெஸ், அதாவது 3D ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போது ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன், இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி யாருக்கெல்லாம் வரும், இந்த லேக் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்படின்னா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினட் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் வரும் ஓகேங்களா. ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கீங்களா, ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்லி டிபெண்டிங் ஆன் லேக் ஆஃப் ஃபிட், தெர்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மோமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம். சேம் கான்செப்ட் அப்படிங்க. M+R-2J ஈக்குவல் டு 0 வந்து ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. என்ன சொல்கிறோம், பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட். M=2J-3. இது வந்து பார்த்திங்கன்னா M=2J-3. M ஃபார் மெம்பர், Jன்றது ஜாயிண்ட், ஆர்ன்றது அவைலபிள் ஈக்குவேஷன் போட்டு 3 போட்டிருக்கோம். இது ரெண்டு ஈக்குவல் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ். M வேல்யூ கிரேட்டர் தன் நான் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதாவது ரிடரண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, எஸ் கரெக்ட், ரிடரண்ட் ஸ்ட்ரெஸ். இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ரிடரண்ட் மெம்பர் அப்படின்னா ஓவர் சேஃப் மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து M வேல்யூ லெஸ் தென் 2J-3 அப்படின்னு வந்துச்சுன்னா டிஃபிஷியன்சி ஸ்ட்ரக்சர்ஸ், அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஓவர் ஸ்டேபிள், இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்னதாம்பா நீங்கள் சொல்ல வரீங்க, PKL/AE அப்படின்னு சொல்கிறோம். டேரக்டாக ஃபார்முலா PL/AE இல்லாமல் இப்போ PKL/AE. லோடு, Pன்றது லோட் அட் ஜாயிண்ட் which place you want the delta value. Kன்றது யூனிட் லோடு. அதே இடத்துல நீங்கள் லோடு கண்டுபிடிச்சிட்டு யூனிட் லோடு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்து லோடு வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போது ஒரு மெம்பரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் லோடு வந்துருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே அப்ளை பண்ணும்போது 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஈச் மெம்பரில் வந்திருக்கு. அப்போது 1 கிலோமீட்டர் அப்ளை பண்ணும்போது என்ன வந்திருக்கும், 0.5. சேம் அதே 0.5, அதே ஆன்சரை /10 போட்டுக்குவீங்க. லென்த் வந்து லென்த் ஆஃப் தி மெம்பர், ஏஇன்றது ஆக்சுவல் ரிஜிடிட்டி ஆஃப் தி மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகே, இது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர், there is no deflection and no lack of fit and thermal stress அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேப்பா, லேக் ஆஃப் ஃபிட் அப்படின்னா நமக்கு என்ன, அது மூலம் தெரியும். லேக் ஆஃப் ஃபிட் அப்படின்னா டியூ டு இன்சஃபிஷியன்ட் லென்த் ஆஃப் தி மெம்பர். ஸோ இந்த மெம்பரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அப்போ டைட் பண்ணும்போது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டெல்டா எல் வரும். அதுக்கு பேர் தான் நமக்கு லேக் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சருக்கு அது கிடையாது, எங்களுக்கு வராது ஓகேங்களா. அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு P அப்படின்னு போது நமக்கு என்னது, டிஸ் ஃபார் கேஸ்லியானோ செகண்ட் தியரம். அதை வந்து டெரிவேட்டிவ் பண்ணிங்க அப்படின்னா, டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், எங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இனிஷியலி செக் SI ஆஃப் தி மெம்பர். SI மெம்பர் 0 அப்படின்னா ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர், நோ தெர்மல் ஸ்ட்ரெஸ், நோ லேக் ஆஃப் ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சும்மா என்னன்னு தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும் நமக்கு. ஓகே, ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஆல்ஃபா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா TE, ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா TL அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் மெடிஸில் படிச்சிருக்கோம். இது ஒரு நமக்கு இந்த அளவு கொஷின்ஸ் வந்து நம்ம டீப்பாக கேட்டதில்லை. இதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. பட் முன்னாடி நடந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், அப் டு திஸ் சிமெட்ரிக் கண்டிஷன் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு போகலாங்களா. இது பாருங்கள், இது என்னன்னா கொஷின்ஸ் மட்டும் சிம்பிளாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 10 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகுதா, அப்போது லோட் ஆக்ட் ஆகும்போது இது ஒவ்வொன்றும் ஈச் ஃபோர்ஸில் மெம்பர் என்ன ஃபோர்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏபி மெம்பரில் என்ன ஃபோர்ஸ், அப்போ Pயில் பாருங்கள், Pயில் 10 கிலோமீட்டர் மெம்பர் வரும்போது லோடு
1 கிலோமீட்டர். லென்த் வந்து எல். டைரக்ட்டா PKL/AE. இந்த வேல்யூ கூட்டோம் அப்படின்னா 38.28. இது வந்து கேட்ல கொஸ்டின்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜினா P²L/2AE. இது டிஃப்ளெக்ஷன் வேணுன்றதுனா டெரிவேட்டிவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டெரிவேட்டிவ் பண்ணால் ∂E/∂P 2PL/2AE. ஓகேங்களா? 2AE பார்ஷியல் டெரிவேஷன் அப்படிங்கும்போது 2 கேன்சல் PL/AE கிடைச்சிருச்சா? சேம் கான்செப்ட் அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? P is asking member force length only. ஓகேங்களா? Pன்றது எந்த மெம்பர் கேட்குறோனோ அந்த மெம்பருடைய ஃபோர்ஸ் அந்த மெம்பர் மட்டும் தான் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? எஸ். இது எல்லாமே சேம் கான்செப்ட் தான். டெல்டா வேல்யூ அப்ளை பண்ணீங்க, தீட்டா வேல்யூ அப்ளை பண்ணீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து அதிக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா த்ரூ ஒரு டைம் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கடைசிங்களா எல்லாம் முடிச்சுட்டு ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா டாபிக் படிக்கணும் ஆசைப்படும் போது நீங்கள் இதை பார்த்து வச்சிங்கன்னா போதும். ஓகே. மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இது எல்லாமே நமக்கு என்ன மெத்தட் இது? ஃபோர்ஸ் மெத்தட். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து ஃபோர்ஸ் மெத்தட். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெம்பர் கொடுத்து இது TNPSC-யில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? TNPSC-யில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜாயிண்டில் மெம்பர் கொடுத்துட்டு அதை எங்களுக்கு மேட்ரிக்ஸ் மெத்தடில் வந்து கண்டுபிடிங்க, டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிங்க, ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை என்ன பண்ணுவாங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னும் என்ன மெத்தட் பாது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ் ஆஃப் தி ஸ்டிஃப்னஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேட்ரிக்ஸில் நம்ம வந்து மேக்ஸில் இன்வெர்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா? A inverse equal to 1 by modulus of A into adjoint A அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க வருஷம் கண்டிப்பாக வந்து படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.